யூரோப்பிய ஒன்றியம் தனது எல்லை பாதுகாப்பை மேம்படுத்த புதிய என்ட்ரி எக்ஸிட் சிஸ்டம்னு ஒன்று அறிமுகப்படுத்த போகுதுங்க. இது செங்கன் விசாவில் வர யாராக இருந்தாலும் ரோட்லேயோ கடல்லையோ இல்லை ஃப்ளைட்லேயோ இப்போ நம்ம இமிக்ரேஷனில் எல்லாமே செக் பண்ணுவோம், பயோமெட்ரிக் அந்த மாதிரி எதில் வந்தாலுமே எல்லாருக்குமே அவங்களோட பாஸ்போர்ட் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷனை பதிவு செய்வாங்க. இது அவங்க எப்போ வந்தாங்க, எவ்வளோ நாள் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும், சில பேர் சில கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்கு மேலே இருந்துருவாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் நெதர்லாண்ட்ஸில் இருக்கேன். நான் எங்கள் கார்லேயே நான் பாரிஸ், பெல்ஜியம், ஜெர்மனி எல்லா இடத்துக்கும் போவேன். நான் பாஸ்போர்ட்டை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போவேன். அப்படி செக்கிங் வந்தாங்கன்னா நான் பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ எந்த கண்ட்ரிக்குள்ளே போனாலும், நீங்கள் இந்தியா, பாகிஸ்தான் எங்கேருந்து வந்தாலும் சரி, இங்கே இருக்கிறவங்க யார் போனாலும் சரி, இந்த பயோமெட்ரிக்கு இதெல்லாம் வச்சு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணலான்னு இருக்காங்க. இது இன்னும் 180 நாளில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக ப்ராசஸ் அவங்களுக்கும் ஆகிற மாதிரி இருக்கும். போலி பாஸ்போர்ட் கண்டுபிடிக்கிறது, இல்லை ரொம்ப நாள் ஒரு கண்ட்ரிலேயே தங்கிடுவாங்க. ஒரு 80 டேஸ் தான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ட்ரிக்குள்ளே இருக்கணும்னா அவங்க அதுக்கு மேலேயும் தங்கிடுவாங்க சில பேர். இந்த திருட்டுத்தனம், ஃப்ராடு தனத்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இது அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க டியூன் டு பிரியா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட எல்லா வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.